ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டோர்ஸ் பார்க்குறோம். சரியா? 3 days மேக்ஸ்ல இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 3 days மேக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் பாருங்க, டோர் அங்கே இருக்கு, இந்த இருக்கு, இதான் டோர். சரிங்களா? ஓகே, இதுலயே 3 types ஆஃப் டோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரியா? 3 types ஆஃப் டோர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? ஸோ இதுல ஒவ்வொரு டோருக்கும் வந்து ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ் கிடையாது. ஆக்சுவலி பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். பட் டோர்ஸோட டைப் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? அண்ட் வேற இந்த ஸ்கெட்சப் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வைக்கணும். இல்லைன்னா 3D வேர்ஹவுஸ்ல வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கணும். அதர்வைஸ் கேஓஸ்ல இருந்து கூட நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் 3ds மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே போயும் டவுன்லோட் பண்ண வேண்டாம், நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 3 டோர் வந்து குடுத்துருக்காங்க. அந்த 3 டோரும் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப இதுல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கிரிட் பாயிண்ட்ட வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு பிவட் பாயிண்ட்ட ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாரி, பிவட் டோர வந்து ஓப்பன் பண்றேன். சரிங்களா? ஃபைன். இதுல நல்லா பாருங்க. ம் டோரோட ஃபர்ஸ்ட் டோர டிராப் பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அழகா டிராப் பண்ணிக்கிறேன். அப்படியே இழுத்து மவுஸை விட்டு இங்கே கொண்டு வச்சு இப்போ மேலே இழுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர். ஓகேவா? ஸோ இப்போ பிவட் டோரை பார்க்கும்போது எனக்கு வந்து டோர் வந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா? சிம்பிளாக தான் இருக்குது. என்ன, ஒரு சின்னதாக ஒரு கட்டளை வச்சிருக்கிறாங்க. அண்ட் ஒரு லீஃபுக்கு ஒரு டோர் இருக்கு. அவ்வளோதான். ஸோ ரெண்டும் சேர்றதுனால ஒரு டோர், அவ்வளோதான். சரியா? இதை நம்ம என்ன பண்ணலாம்னா பேராமீட்டரில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுவீங்க? ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாடிஃபைல போங்க. மாடிஃபைல போய் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஹைட்டு. டோரோட ஹைட் நார்மலா எவ்வளோ இருக்கும்? ஒரு 7 அடி இருக்குமா? ஒரு 210. ஓகே, முடிஞ்சுச்சு. 7 அடி ஹைட்டு குடுத்துக்கிட்டேன். விட்த் எவ்வளோ இருக்கும்? இப்போ வந்து மெயின் டோர்னால ஒரு 1 மீட்டர் இருக்கும். கரெக்ட்டா? 1 மீட்டரும் 10 சென்டிமீட்டரும் இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன்? 110 குடுத்துக்கிறேன். முடிஞ்சுச்சா? டெப்த் எவ்வளோ இருக்கும்? டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாலோட டெப்த் தான் இருக்கும். ஸோ வால் வந்து இப்போ ஒரு 9 இன்ச் போடுறாங்க. ஒரு 8 இன்ச் போடுறாங்க. அந்த மாரிப்பட்ட இடத்துல உங்களுக்கு வந்து நான் ஒரு 20 சென்டிமீட்டர்ன்னு குடுத்துக்கிறேன். சரியா? ஓகே. அவ்வளோதான். முடிஞ்சுச்சா? இப்போ கரெக்ட்டா டோர ஃபிட் பண்ணியாச்சு. இப்ப எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். சார், இது சிங்கிள் டோரா இருக்கு. எனக்கு அதெல்லாம் வேணாம். டபுள் டோர் தான் வேணும். நான்லாம் பெரிய பணக்காரன். எனக்கு டபுள் டோர்ல போட்டா தான் நான் தூங்குவேன். அப்படிங்கிற ஒரு கேட்டகரில உள்ள ஆள் நான். இந்த பாருங்க, கண்ண மூடிக்கிட்டு, இல்ல கண்ண ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, டபுள் டோர கிளிக் பண்ணிட்டீங்க நீங்க, டபுள் டோர். ஓகேவா? இப்போ உங்களோட டவுட் வரும். டபுள் டோர் இருக்குது, ஓகே. பட் எனக்கு அத வந்து ஓப்பன் பண்ணி வச்சா தான் எனக்கு வந்து உள்ளாடி போ முடியும். கரெக்ட்டா? அதை ஓப்பன் பண்ணணும்யா, எப்படி பண்றது? அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு, இந்த பார்த்தீங்களா இருக்க ஓப்பன். எத்தனை டிகிரி ஓப்பன் பண்ணணும்? ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சா? 180 டிகிரி வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம். பட் 180லாம் நமக்கு ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மேக்ஸிமம் ஒரு 45 டிகிரி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஸ்லிம்மான ஆட்கள் எல்லாம் உள்ளாடி போவாங்க. நீங்க எந்த கேட்டகரின்னு தெரியாதே. சரி, இந்த மாரி வச்சுப்போம். சரியா? ஓகே. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. பட் ஃபிளிப் ஸ்விங்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபிளிப் ஸ்விங் அப்படிங்கிறது வந்து, இப்ப நாம என்ன பண்றோம்னா, இது வழியா போறோம். அப்போ அப்படியே அந்த சைடு நாம ஓப்பன் பண்றோம். கரெக்ட்டா? ஃபிளிப் ஸ்விங் அப்படின்னு குடுக்கும்போது, அங்க இருந்து இங்க வர மாரி ஆகும். ஓகேவா? ஸோ அதாவது உல்டாவா வந்துரும். அது ஆப்போசிட்டா உங்களுக்கு வந்து ஃபிளிப் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமு. சரியா? ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாவே இது இருக்குது. சரியா? சேஞ்சஸ் பண்ணணும்னுலாம் அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் மாத்தணும்னா நீங்க மாத்திக்கோங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் இதுலலாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சரியா? டிஃபால்ட்டாவே அவங்க குடுத்ததே போதும். டோரோட ஆஃப்செட் ஆன் பண்ணா, டோரோட ஆஃப்செட்னா என்ன? இப்ப இந்த பார்த்தீங்கன்னா, டோர் வந்து இதோட எட்ஜ்ல இருக்கு பாருங்க. இத பார்த்தீங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, இந்த டோரோட ஆஃப்செட்ட லைட்டா இன்கிரீஸ் பண்றேன். இன்கிரீஸ் பண்ணும்போது அது எட்ஜ்ல இருந்து சென்டர்ல வருதா? ஸோ இதான் வந்து டோரோட ஆஃப்செட். உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் நீக்கி வச்சுக்கோங்கலாம். இது வேணும்னா நீங்க உங்க ஐடியா படி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது லீஃபோட பாராமீட்டர். வாட் இஸ் லீஃப்? இது வந்து கட்டளை. இதானே லீஃப் 2ன்னு குடுத்துருக்கோமா? ஸோ அந்த லீஃப வந்து நம்ம என்ன பண்ணலாம்? அதோட திக்னெஸ், லீஃபோட திக்னெஸ் 2 சென்டிமீட்டர்ன்னு இருக்கு. நீங்க எந்த யூனிட்ல பண்றீங்களோ அந்த யூனிட்ல பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ எனக்கு திக்னஸ மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த திக்னஸ சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டைல்ஸ் அண்ட் டாப் ரயில் இருக்கு. ஸோ டாப் ரயில்னா என்னன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பாருங்க. இதான் டாப் ரயில். இத நான் அப்படியே இழுத்தேன்னு வைங்க. இத பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா வரும். பட் அது 4லே இருக்கட்டும். சரியா? பாட்டம் ரயில்ங்கிறது கீழ. இங்க பார்த்தீங்களா? ஸோ ஒரு கலர மாத்திக்கிட்டோமா, ஓகே. இந்த மாரி வச்சுக்கிறேன். ஸோ பாட்டம் ரயில நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் மேல கொண்டு வரேன். உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? பேனல் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டோர் வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிளெயினா தான் இருக்கு. அதுக்கு நம்ம பேனல் வந்து புரொவைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எப்படி புரொவைட் பண்ணீங்க? ஸோ இந்த மாரி வச்சுக்கிறேன். ஸோ இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஜஸ்ட் வந்து அதோட பேனல்ல போயி, ஹாரிசான்டல் பேனல் 1 அப்படின்னு இருக்கு. நான் 2 அப்படின்னு குடுத்தீங்கன்னு இங்க பார்த்தீங்களா? 2 பேனல் வந்துருச்சு. வெர்டிகலா 2 வேணுமா? வெர்டிகலாவும் உங்களுக்கு வந்து 2 பேனல் கிடைக்கும். இத பார்த்தீங்களா? ஸோ வெர்டிகலா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பேனல்ஸ் வந்து கிடைச்சிடுச்சு. இனி என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, மன்டைன் மன்டின் அப்படிங்கிறது இருக்குது. மன்டின் அப்படிங்கிறது இந்த ஏரியாவ கால்குலேட் பண்ணுங்க. இத பாருங்க. இத வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இத பார்த்தீங்களா? ஸோ அந்த வெர்டிகல் பேனலும், ஹாரிசான்டல் பேனலும், வெர்டிகல் பேனலும் ஜாயிண்ட் ஆகுற அந்த இடத்த வந்து ஜஸ்ட் பெருசு பண்ணுது. ஓகேவா? தேவைன்னா இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேனல் கிளாஸ். ஆக்சுவலி இது வந்து கிளாஸ் டோர். இப்ப நான் கிளாஸ் டோர்லாம் வேணாம் அப்டின்னா, இங்க அப்படியே ஃப்ளாட்டா இருக்கும். இத பார்த்தீங்களா? சரியா? ஃப்ளாட்டா இருக்கும். மேக்ஸிமம் கிளாஸ் டோர யூஸ் பண்ணுங்க. அப்ப கிளாஸ் டோர் இங்க குடுத்தா கண்டிப்பா இங்க கிளாஸ் குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. சரியா? இப்ப கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். ஸோ இது கண்டிப்பா கிளாஸ் குடுத்து தான் நீங்க பண்ணணும்னு கிடையாது. நல்ல ஒரு பிபிஆர் மெட்டீரியல் வுட்ல இருந்து எடுத்து நீங்க குடுத்தீங்கன்னா சூப்பரா கிடைக்கும். ஓகேவா? ஸோ கிளாஸா இருந்துச்சுன்னா, கிளாஸ் தான் குடுக்கணும். அந்த இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரியா? இதுல ஃபைனலா நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பெவல். இந்த பெவல்ட்ட ஆன் பண்ணும்போது தான் டோர் மாரி இருக்கும். இத பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? இந்த பெவல்ட நீங்க கண்டிப்பா ஆன் பண்ணுங்க. சரியா? இனி இந்த பெவல்ல வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது. பெவலோட ஆங்கிள் ஒரு 80 டிகிரி சாரி 90 டிகிரி குடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. இத பார்த்தீங்களா? உள்ளாடி போயிடுச்சு. ஸோ அப்ப வந்து 45 இருக்கட்டும். அதோட திக்னஸ் வேணும்னா 0.5ல வச்சுக்கோங்க. சரியா? கொஞ்சம் திக்னஸ் ஏறி போறட்டும். பார்த்தீங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திக்னஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 0.5லே இருக்கட்டும். மிடில் திக் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த மிடில் திக் என்ன அப்படின்னா, இத பார்த்தீங்களா? இந்த ஏரியாவோட திக்னஸ இன்கிரீஸ் பண்ணணும். அடுத்தது விட்த். இதோட விட்த்த இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். விட்த் 2ங்கிறது அது. பார்த்தீங்களா? இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க. பெர்ஃபெக்ட்டா ஒரு டோரோட மாடலே வந்துருச்சு. சரியா? இத நீங்க அங்கங்க போய் டவுன்லோட் பண்ணி எடுத்து வைக்கணும்லாம் அவசியமே இல்ல. இனி இதுக்கு ஹேண்ட் ரெயில் எல்லாம் பண்ணலாம். ஹேண்ட் ரெயில் வந்து டவுன்லோட் பண்ணியே வைக்கலாம். அதர்வைஸ் 3ds மேக்ஸ்ல தான் நாம படிச்சுக்கிட்டு இருக்கோம். 3ds மேக்ஸ்லயே ஹேண்ட் ரெயில் சின்னதா ஒரு ஹேண்ட் ரெயில். அதெல்லாம் வந்து பண்றது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. சரியா? ஃபர்தரா நான் அடுத்த வீடியோல எல்லாம் போடுறேன். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லைடிங்க பேஸ் பண்ணி பார்க்கும்போது, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, டிராக் பண்ணுங்க, மவுஸ விட்டு கிளிக் பண்ணுங்க. இப்ப மேல தூக்குறீங்க. அவ்வளோதான். முடிஞ்சுச்சா? அதே மாரி தான். அதே மாரி தான். நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இங்க பாருங்க. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஹைட் ஒரு 210, விட்த் வந்து ஒரு 1 மீட்டர் குடுத்துக்கிறேன். டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 சென்டிமீட்டர் குடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இது ஸ்லைடிங் டோர்னால ஓப்பன் பண்ணீங்கன்னு வைங்க. இத பார்த்தீங்களா? ஓப்பன் ஆகுதா? பட் ஃபிளிப் சைடு அப்படின்னு குடுக்கும்போது அந்த சைடு ஓப்பன் ஆகும். ஃபிளிப் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ன்னா என்னன்னு தெரியுமா? இந்த பாருங்க இருக்கு. இப்போ 2 டோர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டோருக்கு பின்னாடி இந்த டோர் இருக்கு. இந்த டோருக்கு முன்னாடி இந்த டோர் இருக்கு. சரியா? இப்ப இது எனக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி வரணும். சரியா? அப்ப என்ன பண்றேன்? இங்க பாருங்க கிளிக் பண்றேன் பாருங்க. இத பார்த்தீங்களா? முன்னாடி வந்துருச்சா? ஸோ இதான் விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஸோ மத்தபடி லீஃப் பாராமீட்டர் அதுக்கு முன்னாடி சொல்லி தந்தது தான். பேனல்ஸு கண்டிப்பா பெவல்ட் ஆன் பண்ணி விட்டுருங்க. சரியா? நல்லா இருக்கும் டோர் பார்க்கறதுக்கு. சரிங்களா? அடுத்தது பைஃபோல்டு. ஸோ பைஃபோல்டுங்கிறது வந்து ம் நெறைய ஆஃபீஸ்லலாம் பார்த்துருப்பீங்க.
ஸோ கண்டிப்பா இந்த வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி குடுங்க. சரியா? அப்பதான் அது வந்து பார்க்க நல்லாருக்கும். டெப்த் வந்து ஒரு 20. இப்ப நான் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது இங்க பார்த்தீங்களா, ராப் ஆகுதா? ஒரு பிளாக் கலர்ல ஷேடோ அடிக்குதா? ஸோ இந்த மாரி ஷேடோ வந்துச்சு அப்படின்னா வரும். 3ds மேக்ஸ்ல நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், இந்த மாரி விராப் ஆகும். கண்டிப்பா விராப் ஆகும். பயப்படக்கூடாது. அதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி தரேன். சரியா? நீங்க ஜூம் இன் பண்ணும்போது விராப் ஆகாது. ஜஸ்ட் நீங்க ஜூம் அவுட் பண்ணியிருந்தா பார்த்தீங்களா? இப்படி விராப் ஆகும்போது, அந்த இடத்துல இந்த மாரி வைங்க. இத பார்த்தீங்களா? இப்படி வைக்கணும். வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாண்டர்ட்ல இது சாரி பெர்ஸ்பெக்டிவ்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா, வியூ போர்ட் கிளிப்பிங் இருக்கும். அத ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணீங்கன்னா, சைடுல ஒரு பார் வரும். எக்காரணம் கொண்டும் புடிச்சு அங்கிட்டு இழுக்கக்கூடாது. சரியா? எங்க விராப் ஆகுதோ, அந்த பிளாக் ஷேடோ தெரியிற மாரி வச்சுக்கிட்டு, இந்த பார்த்தீங்களா இருக்கு. இத அப்படியே கிளிக் பண்ணி மெதுவா மேல கொண்டு போணும். ரொம்ப தூக்கக்கூடாது. இப்படி தூக்குனீங்கன்னு வைங்க கிழிஞ்சு போயிரும். இப்ப இந்த மாரி இருந்துச்சா? இத நான் பாருங்க. அப்படியே மேல தூக்குறேன். அப்படியே இந்த பார்த்தீங்களா முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. பார்த்தீங்களா? இப்ப வந்து பிளாக் போயிடுச்சு. இது ஃபைனல் வரைக்கும் இருக்கணும். சரியா? ஸோ இப்ப இத எடுத்தோம் பைஃபோல்டு. ஸோ பைஃபோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் டோரா வேணும்னா டபுள் டோர் குடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணீங்கன்னா, இங்க அழகா ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா? ஃபோல்டர் டோரு. ஃபிளிப் ஸ்விங்குன்னா முன்னாடி. மத்தபடி இதுல பாராமீட்டர்ஸ் எல்லாமே அதே தான். சரிங்களா? நல்லா போட்டு பாருங்க. டோர்ஸ் வந்து நீங்களே கிரியேட் பண்ணி வைக்கலாம். சரியா? அடுத்த ஒரு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்கலாம்னா, விண்டோஸ் பத்தி பார்க்கலாம். தென் நெறைய இருக்கு. 3ds மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் தான் போயிட்டுருக்கு. நெறைய விஷயங்கள் நான் ஃபர்தரா சொல்லி தரேன். சரியா? அண்ட் நான் சொல்லி தர்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்புட்ன்னா, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் ஃபர்தரா உங்கள ஆன்லைன் கிளாஸ்ல படிக்கணும். எனக்கு வந்து ப்ரொஃபஷனலா இன்டீரியர், எக்ஸ்டீரியர்லாம் படிக்கணும் அப்புட்ன்னா, ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு தான் இருக்கு. நீங்க தாராளமா விருப்பம் இருந்ததுனா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க் யூ. பாய்.